ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் இன்டகிரலில் அடுத்த கிளாஸ் தான். ஏற்கனவே கிளாஸ் நம்ம 11th கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இது கிளாஸ் நம்பர் 12. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதே ஒரு வரிசையில் மல்டிபிள் இன்டகிரலில் அடுத்த யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். ஓகேவா, இல்லை செலக்டிவாக பார்க்குறோம். ரெகுலேஷன், பழைய ரெகுலேஷன்லேருந்து இது வரைக்கும் கேட்ட நமக்கு சிலபஸ் கீழே அடங்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி கொஸ்டின் சால்வ் பண்ணது தான் நம்முடைய ஏம். அந்த வரிசையில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சைடில் ப்ராப்ளம் டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் பை பவுண்டட் பை த சிலிண்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, வால்யூம் ஃபைண்ட் பண்ணணும். ஒரு சிலிண்டர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளைன்ஸ்னு சொல்லி ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 4 அண்ட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பிளைன்ஸ்னா நீங்க தமிழ் மீடியத்தில் தளங்கள்னு படிச்சிருப்பீங்க வெக்டர் அல்ஜிப்ரால. இந்த டயக்ராம் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இந்த இருக்குல்ல, இதுல கீழே உள்ள இது சர்க்கிளோடைய ஈக்குவேஷன். அப்போ சிலிண்டர்னால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அதை இது மென்ஷன் பண்ணோம். ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 4 அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா அது ஒரு லைன், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். என்ன ஸ்ட்ரெயிட் லைன்? இந்த இசட்லையும் ஒய்லையும் இது 0.4ன்னு அர்த்தம். இந்த லைன் இது சரி இந்த இதுல பாஸ் ஆகக்கூடிய இங்க 4 இதுல பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் y plus z equal to 4. இதுக்கு நேம், இதனுடைய சமன்பாடு ஈக்குவேஷன் தான் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் equal to 4. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணா லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லெட் b equal to இன்டகிரல் ஆஃப் இது வால்யூம் கூடிய ஃபார்முலா, அதாவது ஒரு ஃபார்மட் ட்ரிபிள் இன்டகிரல். ஏன்னா வால்யூம்ங்கிறது 3 டைமென்ஷனல். ஓகேவா, ஏரியா கூட 2 டைமென்ஷனல், இது வால்யூம்னால 3 டைமென்ஷனல். வால்யூம் கனல் ஆகும். அப்போ ட்ரிபிள் இன்டகிரல் dz dy dx இப்படி எழுதிடணும். வால்யூம் கேட்டாலே இந்த ஃபார்மட்ல எழுதி தான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், லிமிட்டை எழுதணும். இப்போ லிமிட் எப்படி எழுதணும் அப்படின்னா அதில் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இசட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இசட் ஈக்குவல் டு 0, z varies from z such varies from z equal to 0 to z equal to 0 to இப்போ இதில் z வேல்யூ என்ன வரும், இதுலேருந்து z கால்குலேட் z மட்டும் வச்சுக்கிட்டு y அங்கே 4 minus y. அப்போ z equal to 0 to z equal to 4 minus y. ஓகேவா, ஏன்னா இசட் ஆக்சிஸ் சம்பந்தப்பட்ட ஈக்குவேஷன் இது. அப்போ இதுல இருந்து என்ன முடியும், இசட் வச்சுட்டு ஒய் அந்த சைடு போகும் 4 minus y. அப்போ இசட் 0 equal to z equal to 4 minus y. அடுத்து y varies. y எதுல இருந்து ஃபைண்ட் பண்ணா என்ன இருக்குல்ல, இதுல இருந்து பண்ணணும். இங்க y ஸ்கொயர் வச்சுக்கிட்டு அது அங்கன்னா 4 minus x ஸ்கொயர். அப்போ y பண்ண என்ன, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 minus x ஸ்கொயர். ஆமா, அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ்ல இருந்து y ஈக்குவல் டு மைனஸ் 2 டு பிளஸ், மைனஸ் ரூட் ஆஃப் 4 minus x ஸ்கொயர் டு y ஈக்குவல் டு பிளஸ் ரூட் ஆஃப் 4 minus x ஸ்கொயர். இதுல இருந்து சரி. அடுத்து x வேரிஸ் ஃப்ரம் ரிவல்ஸ்ல வரும். ஓகேவா, x வேரிஸ் ஃப்ரம் இது x ஈக்குவல் டு என்ன பண்ணணும், இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் வேல்யூ 0வா, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணுங்க. என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் வேணா பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டு எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2. புரியுதா, லிமிட் எல்லாம் 0 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது வால்யூம் v ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் தள்ளி போட்டுக்கோங்க dz dy dx. இப்போ z ஓட லிமிட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் z இதுல z அப்ளை பண்றோம். z ஓட லிமிட்ஸ் 0 to 4 minus y. y minus root of 4 minus x square to plus root of 4 minus x square. இங்க minus 2 to plus 2. இப்போ இது இன்டகிரல் பண்ணி வர வேல்யூ தான் வால்யூம். பாருங்க, இது இன்டகிரல் பண்ணுமா, dz கொடுத்து இன்டகிரல் பண்ணலாம்.
minus 2 2 plus 2 0 minus root of 4 minus x square to 4 minus x square z integral dz integral பண்ணா z dz integral பண்ணா z அப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணணுமா 0 to 4 minus y dy dx next stepல minus 2 2 plus 2 இது அப்படியே வச்சுக்குவோம் minus root of 4 minus x square to plus root of 4 minus x square 4 minus x square upper limit minus lower limit தானே அப்போ 4 minus y minus 0 dy ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதலாம் அப்படிதானே சிம்பிளிஃபை பண்ணி எழுதா இருந்தா minus 2 2 2 plus 2 இந்த லிமிட் அப்படியே எழுதிவிடும் இங்கே minus root of 4 minus x square to plus root of 4 minus x square ஓகேவா இங்கே 4 minus y இல்லை 0 விட்டுட்டோம் ஓகேவா இப்போ dy dx இப்போ therefore v equal to இப்போ இது இன்டெகிரல் பண்ண என்ன வரும் இங்கே 4ல் y டேர்ம் இல்லை அதனால y சேர்த்தப்போ இங்கே வெறும் y இன்டெகிரல் பண்ணால் y ஸ்கொயர் பை 2 பவரில் ஒன்று ஆட் ஆகும் அதால் டிவைட் பண்ணுவோம் y ஸ்கொயர் பை 2 அப்போ minus 2 2 plus 2 இங்கே 4y minus y ஸ்கொயர் பை 2 அப்ளை பண்ணிங்கன்னா minus root of 4 minus x square 2 plus root of 4 minus x square into dx லிமிட்டை அப்ளை பண்ணிட்டோம் இதை இன்டெகிரல் பண்ணோம் இப்போ இதில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சு கடைசியாக ஃபைனலில் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த சைடு நினச்சிடலாம் v ஈக்குவல் டு இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே minus 2 போட்டுட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் ஒய்க்கு பதில் அப்ளை பண்ணணும் அப்போ கொஞ்சம் டைம் பெருசாக வரும் கவனிச்சுக்கணும் 4 இன்டு ஒய்க்கு பதில் என்னது ரூட் ஆஃப் மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டேன் இப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதில் அப்ளை பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும் 4 minus x square divided by 2 இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது minus 4 இன்டு ஓகேவா minus 4 இன்டு root of 4 minus x square ஏன்னா ஒய்க்கு பதிலாக இது அப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும்ல அப்போ அடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் தானே மைனஸ் தெளிவளிக்கணும் 4 இன்டு minus 4 இன்டு root of 4 minus x square மைனஸ் இங்கே அப்ளை பண்ணும்போது ஸ்கொயரில் அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரூட் கேன்சல் ஆயிரும் இங்கே 4 minus x square divided by ஓகேவா that's all இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம் minus 2 2 plus 2 4 into root of 4 minus x square minus 4 minus x square by 2 பெரிய ப்ராக்கெட் போட்டுருவோம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிருமா அப்போ ப்ளஸ் 4 into root of 4 minus x square இது ப்ளஸ் ஆயிருமா 4 minus x square divided by 2 ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும் 4 + 4 8 அப்போ ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் minus 2 2 plus 2 8 into root of 4 minus x square into dx இங்கே dx வருதுல்ல dx சாதிக்கலாம் into dx இங்கே dx இப்போ இருந்துச்சுன்னா -2லேருந்து +2 இருக்கா நம்ம இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ப்ராப்பர்ட்டி படி இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி -2லேருந்து +2 ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னு வச்சுக்கோங்க -2 to +2 இந்த சென்டரில் 0 இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் இல்லை இதுலேருந்து இது கண்டுபிடிக்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று தான் புரியுதா இதுலேருந்து இது வரைக்கும் ஃபைன் பண்ணுறது ஒன்று தான் இல்லை 0லேருந்து 2 வரைக்கும் ஃபைன் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் அப்போ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னா 2 into 0 to +2 8 into 4 minus x square into dx அப்போ 8 2s are 16 0 to 2 root of 4 minus x square into dx
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 16 0 to 2 root of 4 minus x square minus 4 root of 4 minus x square into dx. இப்போ இதை இன்டகிரல் பண்ணால் இது ஃபார்மட். டூக்கு பதிலாக நம்ம என்ன ஃபோர் இருக்குல்ல, அந்த ஃபோர் எப்படி எழுதலாம், டூ ஸ்கொயர்னு எழுதலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி சொல்லி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதுபடி இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் 16 இன்ட்டு என்ன 16 இன்ட்டு 4/2 ஏ ஸ்கொயர் பை 2. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஏன்னு எடுத்து ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லி ஃபார்முலா வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணால் 4/2 sin inverse of x/2 plus x/2 into root of 4 minus x square into 0 to 2. ஓகேவா? இப்போ நம்ம செய்யலாம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ மேலே உள்ளது அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 16 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ண என்ன வரும், 2/2 1 ஆயிரும். சைன் இன்வெர்ஸோட வேல்யூ வந்து 5/2. அப்போ 4/2 இன்ட்டு 5/2. ஓகேவா? அடுத்து இது அப்பர் லிமிட். இங்கே 5/2 அப்ளை பண்ண என்ன வரும், இங்கே 2 அப்ளை பண்ணால் 2 1 ஆகி இது இங்கே 2 அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் 4. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 0. இது அப்பர் லிமிட் யூஸ் பண்ணி வர்றது. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் ஆல்சோ 0. இங்கே 0 பண்ணுங்க, சைன் 0 0, இங்கேயும் 0 ஆயிரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் v ஈக்குவல் டு 16 இன்ட்டு இந்த 2 வந்து இங்கே கேன்சல் ஆகி இங்கே 2 தான் இருக்கும். அப்போ 2 5/2 கேன்சல் ஆகி 2 இருக்கும். 2 பை இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகி இப்போ கேன்சல் ஆகி 4 2 கேன்சல் ஆகி 2 வரும். இந்த 2 கேன்சல் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக 16 இன்ட்டு பை மட்டும் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து v ஈக்குவல் டு 16 by cubic units. புரிஞ்சுதா? அவ்வளோதான். புரியும் தெரியுதா? உங்களோட டயக்ராம் வந்து லிமிட்ஸை கொண்டு வரோம். லிமிட்ஸில் இருந்து இந்த இன்டகரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல மட்டும் இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இது ரூட் ஆஃப் 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபார்முலா வந்து. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம வச்சிடும் போட்டிருக்கோம். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த 2 எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைன் 16 இன்ட்டு பை மட்டும் 16 பை கியூபிக் கிடச்சி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.